ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா, பாவ்லோவுடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங்க்கும், ஸ்கின்னருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சேர்ந்து படிப்போம். ஸோ பாவ்லோ என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் பரிசோதனை பண்றாரு. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நாய் வந்து எப்பயுமே உணவு பார்த்தீங்கன்னா, அதோட வாயில சலைவா, உமிழ்நீர் சுரக்கிறது இயல்பான ஒன்று. ஆனா, அவர் என்ன பண்றாரு, மணி அடிச்சு சாப்பாடு போட வைக்கிறாரு. ஸோ எப்பல்லாம் மணி அடிக்கிறாரோ, அப்பல்லாம் அந்த நாயினுடைய வாயில சலைவா செக்ரீட் ஆகுது. அப்ப என்ன இதுலருந்து சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவைக் கண்டால், இயற்கையான தூண்டலைக் கண்டால் உங்களுக்கு வந்து துலங்கல் நடக்கலாம். ஆனா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு செயற்கையான ஒரு தூண்டல உருவாக்கி கனெக்ட் பண்றதன் மூலமாக, அதன் மூலமாக உங்களுக்கு துலங்கலை உருவாக்க முடியும் அப்படின்னு அ பாவ்லோ வந்து அந்த பரிசோதனை மூலம் நிரூபிக்கிறாரு. இதனுடைய பிராக்டிகல் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் வகுப்பறை தொடங்கும்போது ஒரு பாடலை வந்து அவரு வந்து பாட வைக்கிறார். அப்போ ஒரு அமைதி கிடைக்குது. அப்ப எப்பல்லாம் அந்த பாடல் ப்ளே பண்றாங்களோ, அப்பல்லாம் மைண்ட் வந்து அந்த அமைதியான மோடுக்கு ஸ்டூடெண்ட்ட கொண்டு வந்துர முடியும். ஸோ, அப்போ வந்து ஒரு செயற்கையான தூண்டல் மூலமாக இயற்கையான துலங்கலை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் பவுலோவுடைய இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னருடைய அந்த எலி பரிசோதனை. அதாவது ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படிம்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிவர அனுப்புறதன் மூலமா அதுக்கு வந்து உணவு கிடைக்கிற மாரி பண்ணியிருக்காரு. எப்பல்லாம் அந்த லிவர டச் பண்ணுதோ, அப்பல்லாம் வந்து அதுக்கு உணவு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ, அப்போ எப்பல்லாம் ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கிடைக்குதோ, ஒரு செயலுக்கு நல்ல விளைவுகள் கிடைக்குதோ, அந்த விளைவுகள திரும்ப திரும்ப பண்ணக்கூடியவர்களா ஆகுறாங்க. எப்பல்லாம் நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் விளைவுகள் கிடைக்குதோ, அப்பல்லாம் அந்த விஷயத்த அவங்க ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. தண்டனை கிடைக்கும்போது நிறுத்த முயற்சி பண்றாங்க. இது வகுப்பறையில என்ன சொல்லும்போது, ஒரு நல்ல மாணவர் வந்து நல்லா படிக்கும் பொழுது, அவருக்கு வந்து ஒரு நல்ல குட் ஸ்டார் குடுக்குறாரு. நல்ல எக்ஸாம் எழுதும்போதோ, அல்லது மார்க் குடுக்கும்போதோ. இதே அவர் வந்து ஒரு ஏதோ தவறான செயல்களையோ, பொய்யோ சொல்லும்போது கண்டிக்கிறார். ஸோ, அப்ப கண்டிக்கும்போது அந்த செயலை அது நிறுத்த ஆரம்பிக்குது. அதுக்கு ரிவார்ட் கிடைக்கும்போது, அதோடைய விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிக்குது. ஸோ, இது மாரி நம்ம வந்து பாசிட்டிவ் ரிவார்ட் கிடைக்கிறது மூலமா எப்படி வந்து அதோடைய கற்றலை நம்ம அதிகப்படுத்த முடியும்? அதனுடைய செயல்பாடுகளை எப்படி மேம்படுத்த முடியும்? அப்படிங்கிறத வந்து இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்ல நம்ம ஸ்கின்னர் சொல்றாரு. ஸோ, இது 2க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ, இது 2யும் ஒப்பிட்டு படிச்சீங்கன்னா, எது வந்து உங்களுக்கு வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங், எது வந்து ஆப்பரண்ட் கண்டிஷனிங் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில தூண்டல் முக்கியம். எதுல? உங்களுக்கு பாவ்லோவுடைய அந்த இதில தூண்டல் முக்கியம். தூண்டல் தான் அங்க முக்கியம் முடியும். அங்க வந்து அப்படி செயல் முக்கியம். இது வந்து அன்கண்டிஷனா நடக்குது. உங்களுடைய ஒரு விருப்பம் இல்லாமயே அந்த விஷயங்கள் நடக்குது. பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பி தான் அந்த செயல்ல செய்றீங்க. ஸோ இதான் 2ம் பேசிக்கான டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பாவ்லோவோட இதுக்கும், இதில வந்து நாய வச்சு பண்றாரு. அங்க வந்து அவரு எலிய வச்சு பண்றாரு. இந்த 2 சோதனைகள் முடிவுகள்லயும் பல உளவியல் அ அ தகவல்களும், அதை எப்படி நம்ம வந்து பிராக்டிகலா பயன்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடைக்குது.